ஹரே கிருஷ்ணா. பகவத் தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை. தூய பக்தி பாகம் 2. வழங்கியவர் தவ திரு பக்தி விகாச சுவாமி. பக்தி என்றால் அன்பு என்றும் எவராலும் எல்லாரிடமும் அன்பு செலுத்த முடியாது என்றும் உண்மையான அன்பு கிருஷ்ணர் என்னும் நபருக்கு உரியது என்பதையும் கடந்த பதிவில் கண்டோம். அதன் தொடர்ச்சி இணக்கமான அன்பு. இருப்பவை அனைத்திற்கும் ஆதாரமாக திகழும் கிருஷ்ணரிடம் நாம் அன்பு செலுத்தினால் அப்போது மற்ற அனைவரையும் நம்மால் நேசிக்க இயலும். அவரிடம் அன்பு செலுத்தும் போது வாழ்வானது ஒழுங்காகவும் இணக்கமானதாகவும் இருக்கும். கிருஷ்ணரே நமது அன்பிற்கான முறையான பாத்திரம் என்பதற்கு மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதை ஓர் உதாரணமாக வழங்கலாம். மரத்தின் வேருக்கு நீர் ஊற்றுவதன் மூலமாக அதன் கிளைகள், சிறு கிளைகள், இலைகள், பூக்கள், பழங்கள் என அனைத்தும் ஊட்டமளிக்கப்படுகின்றன. மாறாக கிளைகள், சிறுகிளைகள், இலைகள், பூக்கள், பழங்கள் என அனைத்திற்கும் தனித்தனியே நீர் ஊற்றினால் எதுவும் ஊட்டம் பெறாது. அதுபோலவே வயிற்றுக்குத்தான் உணவளிக்க வேண்டும். மாறாக எனது கேட்கும் திறன் குறைந்து கொண்டே வருவதால் நான் எனது காதிற்கு உணவளித்து அதற்கு ஊட்டமளிக்கின்றேன் என்றால் அது வேலைக்கு ஆகாது. அனைத்தையும் முறையாக செய்ய வேண்டும். அனைத்திற்கும் மூலம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே. சரியாக அனைத்தையும் பகவான் கிருஷ்ணரிடம் வழங்கும் போதுதான் நம்மால் அனைத்து உயிர்வாளிகளிடமும் முறையாக செயல்பட இயலும். சாஸ்திரங்கள் கிருஷ்ணருக்கான அன்பை பற்றியும் அந்த அன்பை வளர்ப்பதற்கான பக்குவமான வழிமுறைகளை பற்றியும் விவரிக்கின்றன. அன்பை வளர்ப்பதற்கான வழிமுறை என்பது நமக்கு சற்று வினோதமாக தோன்றலாம். அன்பு என்பது இயற்கையானது என்று கூறிவிட்டு அதை வளர்ப்பதற்கு எதற்கு வழிமுறை என்று கேட்கலாம். ஆம், அன்பு இயற்கையானதே. கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்தும் நிலையும் இயற்கையானதே. ஆனால் தற்போதைய கட்டுண்ட நிலையில் நம்முடைய இயற்கையான அன்பு திரிபடைந்துள்ளது. அதனால் நாம் இப்பௌதிக உலகில் ஏதேனும் சுய இலாபத்தை எதிர்நோக்கி மற்றவர்களிடம் செயற்கையான அன்பினை வெளிப்படுத்தி வருகிறோம். எனவே இப்பௌதிக உலகிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய தூய பக்தியை புதுப்பிப்பதற்கு நமக்கு வழிகாட்டுதலும் பயிற்சியும் அவசியம். தூய பக்தியின் விளக்கம். தூய ஆத்மாவானது பௌதிக வாழ்வின் இன்ப துன்பம், விருப்பு வெறுப்பு முதலியவற்றிற்கு அப்பாற்பட்டது. எதையும் எதிர்பார்க்காமல் செய்யப்படும் தூய பக்தி நிலையில் மட்டுமே அத்தலத்தை அடைய முடியும். சேவை செய்யும் நிலையை தாமாக முன்வந்து ஏற்க வேண்டும். தூய பக்தி என்பது வெறும் மனதளவில் உள்ள உணர்ச்சி அல்ல, மாறாக நமது அன்பிற்கு பாத்திரமான பகவான் கிருஷ்ணருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணித்து சேவை செய்வதாகும். தூய பக்தி பின்வருமாறு வரையறுக்கப்பட்டுள்ளது. அந்யாபிலாக்ஷித சூன்யம் ஞான கர்மாத்யநாவ்ருதம் அனுகூல்யேன கிருஷ்ணானு ஷீலனம் பக்திர் உத்தமா. தூய பக்தி என்பது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இன்றி ஆற்றப்படும் செயலாகும். அறிவின் தளத்திலும் சரி, புலனின்பத்தின் தளத்திலும் சரி, ஒருவன் எதையும் விரும்பாமல் கிருஷ்ணரின் திருப்தியை மட்டுமே விரும்ப வேண்டும். அதுவே தூய அன்பு. அதுவே மிகவும் உயர்ந்த நிலை. இது போன்ற பல விஷயங்கள் பக்தி இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. கிருஷ்ணர் தம்மிடம் மோசமாக நடந்து கொண்டாலும் அவரே எனது தலைவர் என்று ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். அந்த அன்பில் எந்த நிபந்தனையும் இருப்பதில்லை. கிருஷ்ணர் எவரையும் ஒருபோதும் மோசமாக நடத்துவதில்லை. ஆனால் சில சமயங்களில் அவர் தமது திருவிளையாடலை நிகழ்த்தும் பொருட்டு மோசமாக நடந்து கொள்வார். அதன் மூலமாக அவர் தமது பக்தன் எந்த நோக்கத்துடன் சேவை செய்கிறான் என்பதையும் முழுமையாக சரணடைந்துள்ளானா என்பதையும் சோதிக்க முடியும். ஆகவே அன்பு பக்தி என்பது எந்த சொந்த ஆசையும் இன்றி கிருஷ்ணரது மகிழ்ச்சிக்காக அவருக்கு சேவை செய்வதாகும். அதற்கு அவர் மீது பூரண நம்பிக்கை இருக்க வேண்டும். ஒருவரை நீங்கள் பூரணமாக நம்பாத பட்சத்தில் உங்களால் உங்களை பூரணமாக அவரிடம் அர்ப்பணிக்க இயலாது. ஆகவே கிருஷ்ணரே அனைவரது அன்பிற்கு பாத்திரமானவர் என்பதையும் அனைவரின் நலன் விரும்பி என்பதையும் தத்துவ ரீதியாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை யாரும் வஞ்சித்து விடக்கூடாது என்பதால் நாம் மிக எச்சரிக்கையுடன் இருக்கிறோம். நம்மை வஞ்சிக்காத உண்மையான நபர் பகவான் கிருஷ்ணரே என்பதையும் நாம் தத்துவ ரீதியாக அறிய வேண்டும். பௌதீக அன்பிலிருந்து வேறுபட்டது. ஆகவே அன்பு அல்லது தூய பக்தி என்பது இப்பௌதிக உலகின் அன்பிலிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். இது பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. ஆத்மேந்திரிய பிரீதி வாஞ்சா தரே பலிகாம கிருஷ்ணேந்திரிய பிரீதி இச்சா தரே பிரேம நாம.
இவ்வுலகில் காணப்படும் அன்பு என்பது சுய திருப்தியை அடிப்படையாக கொண்டது. ஆனால் கிருஷ்ணரின் மீதான அன்பு என்பது கிருஷ்ணரது திருப்தியை அடிப்படையாக கொண்டது. இதுவே இரகசியம். நான் கடவுளுக்கு சேவை செய்வேன் பதிலுக்கு கடவுள் எனக்கு ஏதாவது செய்வார், ஏதேனும் ஆபத்து வந்தால் என்னை காப்பாற்றுவார் என்பன போன்று கைமாறு கருதி சேவை செய்வது ஒரு வகையான வியாபாரமாகும். சொந்த மகிழ்ச்சிக்காக ஒருவன் அன்பு செலுத்தினால் அந்த அன்பும் கூட சுய விருப்பத்தினால் பிறந்தது. இது உண்மையான பக்திக்கு முரண்பாடானது. அன்பு செலுத்தினால் ஆனந்தம் கிட்டும் என்பதற்காக ஒருவன் அன்பு செலுத்தினால் அது உண்மையான அன்பாகாது. கிருஷ்ணரிடம் தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிப்பதே உண்மையான அன்பாகும். ஆகவே கிருஷ்ணரை தவிர வேறு யாரிடமும் பக்தி செலுத்துவது ஆச்சாரியர்களால் கண்டிக்கப்படுகிறது. கிருஷ்ணருக்கு சுய விருப்பத்துடன் செய்யப்படும் பக்தியும் கண்டிக்கப்படுகிறது. நமது மகிழ்ச்சிக்காக பக்தி செய்வது பக்தியாகாது. ஆன்மீக உலகம் என்பது தூய அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாகும். அத்தகு தூய அன்பு இந்த பௌதிக உலகத்தை சார்ந்ததல்ல. அங்கிருக்கும் அனைவரும் கிருஷ்ணரிடம் முழுமையாக சரணடைந்தவர்கள். கிருஷ்ணரே அவர்களின் மையம். நான் அமெரிக்காவின் மீது அன்பு செலுத்துவதால் அமெரிக்காவின் எதிரிகள் அனைவரையும் வெறுக்கின்றேன். இதுவே இவ்வுலகின் அன்பாகும். இது வெறுப்பினால் களங்கமடைந்துள்ளது. ஆனால் ஆன்மீக உலகின் அன்பில் இத்தகு களங்கங்கள் இருப்பதில்லை. ஒவ்வொரு உயிர்வாளியும் தனக்கென்று ஒரு குறிப்பிட்ட விதத்தில் கிருஷ்ணருடன் உறவு கொள்கிறான். தூய பக்தி 5 முதன்மையான ரசங்களில், அதாவது சுவைகளில் வெளிப்படுத்தப்படுகிறது. 5 வகையான சுவைகளில் பக்தி. சாந்த ரசத்தில் ஒருவன் மரம், புல், செடி முதலிய ரூபத்தில் இருக்கின்றான். இந்த ரசத்தில் இருப்பவர்கள் பகவான் கிருஷ்ணரை உணர்ந்தவர்களாக, அதே நேரத்தில் எந்த செயல்களும் இல்லாதவர்களாக உள்ளனர். பக்தியின் அடுத்த நிலை சேவை செய்யும் நிலையாகும். தாஷ்ய ரசம் எனப்படும் இந்நிலையில் உள்ள பக்தர்கள் பெரும் மதிப்பு மரியாதையுடன் கிருஷ்ணருக்கு பல சேவைகளை புரிகின்றனர். அடுத்த நிலை கிருஷ்ணருக்கு நண்பர்களாக செயல்படும் சக்கிய ரசமாகும். இந்த பக்தர்கள் கிருஷ்ணரின் மீதான ஆழ்ந்த அன்பின் காரணமாக அவர் முழுமுதற் கடவுள் என்பதை மறந்து அவருடன் மிகவும் நெருக்கமாக பழகுகின்றனர். அடுத்த நிலை கிருஷ்ணரின் பெற்றோராக செயல்படும் வாத்சல்ய ரசமாகும். கிருஷ்ணர் அனைத்திற்கும் ஆதி மூலமாக திகழும் போதிலும் இந்த பக்தர்கள் அவருக்கே பெற்றோராக இருந்து சேவை செய்கின்றனர். குழந்தையின் மீதான பெற்றோரின் பாசம் இவ்வுலகிலும் மிக பலமானதாக உள்ளது. இருப்பினும் அது ஆன்மீக உலகில் கிருஷ்ணரிடம் காட்டப்படும் பாசத்தை போல பூரணமாகவோ பக்குவமாகவோ இருப்பதில்லை. அடுத்த நிலையில் சில பக்தர்கள் கிருஷ்ணரின் காதலர்களாக அவருக்கு மாதுரிய ரசத்தில் சேவை செய்கின்றனர். இவ்வுலகில் நாம் காணும் பௌதீக காதல் என்பது அதன் திரிவடைந்த தோற்றமே. கிருஷ்ணருடனான உறவில் அனைத்தும் முற்றிலும் தூய்மையானது. அவற்றில் பௌதீக சாயல் துளி கூட கிடையாது. தூய பக்தியை கிருஷ்ணரது மற்ற அவதாரங்களிடமும் செலுத்தலாம். மச்சர், கூர்மர், வராகர், வாமனர், ராமர் உள்ளிட்ட பல ரூபங்கள் கிருஷ்ணருக்கு உள்ளன. சிலர் அவருடைய ராம ரூபத்தின் மீது அன்பு செலுத்தலாம். சிலர் நரசிம்ம ரூபத்தினால் கவரப்படலாம். சாந்தம், தாஷ்யம், சக்கியம், வாத்சல்யம், மாதுரியம் ஆகிய ரசங்களில் பக்தர்கள் கிருஷ்ணரிடம் கவரப்படலாம். பயிற்சி அவசியம். சுயநலனில் மூழ்கியுள்ள பௌதிக நிலையிலிருந்து சுயநலனற்ற ஆன்மீக நிலையான தூய பக்தியை அடைவதற்கு பயிற்சி தேவை. அப்பயிற்சியே பக்தி யோகமாகும். யோகம் என்றால் பகவானுடன் இணைதல் என்று பொருள். தற்போதைய உலகில் யோகம் என்பது உடலை ஆரோக்கியமாக வைப்பதற்கான ஒன்று என மக்கள் தவறாக எண்ணுகின்றனர். ஆனால் உண்மையில் யோகம் என்பது உலக செயல்களில் ஈடுபடும் புலன்களை அதிலிருந்து விலக்கி கிருஷ்ணரின் மீது அன்பு செலுத்துவதற்கான பயிற்சியை கொடுப்பதாகும். பயிற்சி புலன்களை கட்டுப்படுத்துதல், பகவான் கிருஷ்ணரை அறிந்து கொள்ளுதல், பக்தர்களின் வழிகாட்டுதலை ஏற்றல் முதலியவை இல்லாமல் வெறுமனே ஆன்மீக அன்பை உணரலாம் என்று நினைப்பது பகவான் கிருஷ்ணரின் தூய பக்தர்களான ஆச்சாரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. மிகவும் ஆழ்ந்த அறிவுடையதான கிருஷ்ண பிரேமையை பற்றி ஏதும் அறியாது பௌதீகவாதி எனும் நிலையிலிருந்து ஒரே நாளில் ஆன்மீகவாதியாக ஆகிவிடலாம் என எண்ண வேண்டாம். அத்தகு எண்ணங்களை கொண்ட மக்கள் பக்தியை பற்றி பேசினாலும் பௌதிக புலனின்ப கவர்ச்சியிலேயே தொடர்ந்து நீடிக்கின்றனர். அவர்களுக்கு பக்தி சற்றும் இல்லை. இத்தகு பெயரளவிலான பக்தி உண்மையான பக்தியை உணர்வதில் மக்களுக்கு தொந்தரவையே ஏற்படுத்துகின்றது. அதனால் பக்தி எனும் பெயரில் மக்கள் பக்தி செய்வதில்லை. இருப்பினும் பலரும் அந்த பொய்யான பக்தியினை பக்தி என்று அழைப்பது
இருப்பதினால் அறியாத மக்களுக்கு அது பக்தியை போன்று தோன்றுகிறது. இது போன்ற தவறான புரிதல்கள் மக்களுக்கு உண்மையான பக்தியை கற்பிப்பதில் சிரமங்களை ஏற்படுத்துகின்றன. புலன்களை ஈடுபடுத்தும் பக்தி. வெளிப்புற ஆசைகள், நுண்ணியமான உட்புற ஆசைகள் என அனைத்து ஆசைகளிலிருந்தும் விடுபட்டிருப்பதே உண்மையான பக்தியாகும். ஆசைகள் அனைத்தும் கிருஷ்ணரது சேவையில் ஈடுபடுத்தப்பட்டு பக்குவமடைகின்றன. இந்த பக்தி யோகம் மிகவும் இயற்கையானது, எளிமையானது, சக்தி வாய்ந்தது. புலன்களை கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுத்தாமல் அவற்றை வெறுமனே கட்டுப்படுத்த முயற்சிப்பது கடினமான ஒன்றாகும். ஆனால் புலன்களை கிருஷ்ணரது சேவையில் ஈடுபடுத்துவது மிகவும் இயற்கையானது, ஆத்மாவிற்கு இதமளிப்பது. உதாரணமாக, நாம் அழகானவற்றை பார்க்க விரும்புகிறோம். பௌதிக வஸ்துக்களை பார்ப்பதற்கு பதிலாக பேரழகு வாய்ந்த பகவான் கிருஷ்ணரை பார்த்தால் நாம் பூரண திருப்தியை அடைவோம். பக்தி என்பது 9 வழிமுறைகளை கொண்டது. அவை ஒவ்வொன்றிலும் பல நுணுக்கங்கள் உள்ளன. கிருஷ்ணரை பற்றி கேட்டல், கிருஷ்ணரை பற்றி பாடுதல், கிருஷ்ணரை நினைத்தல், கிருஷ்ணரது திருவடிகளுக்கு சேவை செய்தல், கிருஷ்ண விக்கிரகத்திற்கு தொண்டு புரிதல், கிருஷ்ணரிடம் பிரார்த்தனை செய்தல், கிருஷ்ணரது சேவகனாக தன்னை அடையாளம் கொள்ளல், கிருஷ்ணருக்கு நண்பனாக செயல்படுதல், அனைத்தையும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்தல் ஆகியவையே அந்த 9 வழிமுறைகளாகும். கிருஷ்ணரிடம் சரணடைதல் மிகவும் அவசியம். இதுவே கற்பனையான பக்திக்கும் உண்மையான பக்திக்கும் இடையிலான வேறுபாடாகும். சரணடைதல் என்றால் என்ன? அதை பற்றியும் பக்தி சாஸ்திரங்களில் விவரிக்கப்பட்டுள்ளன. இந்த பக்தி வழிமுறையானது குறிப்பாக பக்தி ரசாமிருத சிந்து எனும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. பக்தி என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் என்ன? அதனை நமது வாழ்வில் எவ்வாறு இணைத்துக் கொள்வது ஆகியவற்றை இந்நூல் மிக விரிவாக விளக்குகின்றது. இது தூய பக்தியை பற்றி அறிந்து கொள்ள விரும்பும் அனைவரும் படிக்க வேண்டிய அவசிய நூலாகும். பக்தி வழிமுறையில் பக்தர்களின் சங்கம் மிகவும் முக்கியமானது. பக்தியை பற்றிய ஏட்டறிவோடு நிற்காமல் தூய பக்தர்களின் சங்கத்தில் இதனை உணர வேண்டும். ஓம் தத் சத். தூய பக்தர்களின் சங்கத்தின் வழியில் கிருஷ்ணரை அறிவதும் அடைவதும் மிகவும் எளிதானது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.